ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 எடுத்துக்காட்டு 2.1 பார்க்கலாம். 1/5 சதவீதமாக எழுதுக. அதாவது பின்னத்தில் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம இப்போ சதவீதமாக எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தந்திருக்க பின்னத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, அடுத்த பின்னம் 1/5 சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் 5ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 4×5 5, 2×5 10, பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இங்கே என்னது இருக்குது? 1 நடுவில் பெருக்கல். இங்கே பாக்கி 20 இருக்குது. டிவைடருக்கு கீழே 1ன்னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 1க்கு கூட 20 பெருக்குனா 20 தான் கிடைக்கும். அப்புறம் சதவீதத்தில் கேட்டிருக்கிறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனிமே எடுத்துக்காட்டு 2.2 பார்க்கலாம். 7/4 சதவீதமாக மாற்றுக. இப்போ இதுவும் போன சம் மாதிரி தான். பின்னத்தில் கொடுத்துருக்கத சதவீதமாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் 7/4 அப்படியே எடுத்து எழுதிருங்க. 7/4 சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 2 4, அப்புறம் I2 10, பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படி எடுத்து எழுதிருங்க. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 4×2 2, E2 4, இப்போ பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடும். 10ல் 2 எத்தனை வாட்டி இருக்கு? 5 வாட்டி. I2 10. இப்போ இங்க பாக்கி 7 இருக்கு, நடுவில் பெருக்கல். இங்க பாக்கி 25 இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிட்டாலே போதும். பாருங்க, 25ஐயும் 7ஐயும் பெருக்கலாம். 7×5 35, அப்போ 5 பாக்கி 3. இனி 7×2 14, 14க்கு கூட 3 கூட்டுனா 17. அப்போ என்ன கிடைக்குது? 175. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதணும். இதுதான் இதோட ஆன்சர். அப்புறமாட்டு எடுத்துக்காட்டு 2.3 பார்க்கலாம். மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? இப்போ மொத்தமா 20 மணிகள் இருக்கு. அதுல 5 மணிகள் சிவப்பு. இப்ப இந்த சிவப்பு மணிகளோட சதவீதம் கேக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பின்னத்துல எழுதணும். எப்பவுமே டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கையை தான் எழுதணும். அப்ப இங்க மணிகள் கொடுத்துருக்காங்க. மொத்த மணிகள் எவ்வளவு? 20. அதை கீழே எழுதிருங்க. ஓகேங்களா? அதுல சிவப்பு மணி எவ்வளவு? 5. அதை மேலே எழுதிருங்க. இப்ப பின்னத்துல எழுதிட்டோம். இவன் என்ன கண்டுபிடிக்கணும்? சிவப்பு மணியின் சதவீதம். அதுதான் கொஸ்டின்ல கேக்குறாங்க. நம்ம எழுதியிருக்க பின்னத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 5/20 சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல் பெருக்கணும். இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடும். இனி 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 4×2 I2 10. ஓகே, இங்க பாக்கி 5 இருக்கு, நடுவில் பெருக்கல். இங்க பாக்கி 5. ரெண்டையும் பெருக்குங்க. I5 25. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். ஃபைனலா கொஸ்டின்ல கேட்ட மாதிரி சிவப்பு மணியின் சதவீதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். 25%. ஓகேங்களா? ஓகே, இனிமே எடுத்துக்காட்டு 2.4 பார்க்கலாம். பின்னம் 23/30 சதவீதமாக மாற்றுக. இங்க பின்னத்துல கொடுத்துருக்காங்க, இதை சதவீதமா மாத்தணும். ஃபர்ஸ்ட் தந்திருக்க பின்னத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? இப்ப இதை சதவீதமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். அப்போ பெருக்கல் 100. இப்ப கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 கேன்சல் ஆயிடும். இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. அப்ப பாக்கி இங்க 23 இருக்கு. அடுத்த பெருக்கல் இங்க பாக்கி 10 இருக்கு. டிவைடருக்கு கீழே 3 இருக்கு. ஓகே, பெருக்குங்க. 23ஐயும் 10ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 230 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 23 எழுதிருங்க. அடுத்து இங்க ஒரு 0, அதையும் எடுத்து எழுதிருங்க. டிவைடருக்கு கீழே 3. இப்போ 230 3ஆல வகுக்க போறோம். வகுக்கலாம். 230 3. டிவைடருக்கு கீழே இருக்கக்கூடிய 3 வெளியே தான் எழுதணும். ஓகே, 2 3 விடைக்கு சின்ன நம்பர், அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 23ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? 7 வாட்டி. 7 3 21. நீங்க 8 வாட்டி எடுத்தீங்கன்னா 24 ஆயிடும். நம்மளுக்கு 23 தான் இருக்கு. அப்ப அதோட சின்ன நம்பர் தான் பார்க்கணும். கழிக்கலாம். 3ல இருந்து 1 கழிச்சா 2. இனி அடுத்த நம்பர் இறக்கிக்கலாமா? 0. இப்போ 20ல 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18. 20ல இருந்து 18 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமே புள்ளி வச்சுக்கிட்டு நம்ம 0 இறக்கலாம். ஆனா உங்க புக்ல கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. பாருங்க, ஈவு என்ன கிடைக்குது? 76. அதை எழுதிருங்க. 76. அப்புறவு நம்ம எதால வகுத்தோம்? 3ஆல. அப்போ டிவைடருக்கு கீழே 3ன்னு எழுதிக்கணும். மீதி என்ன கிடைக்குது? 2. சதவீதத்துல கேட்டிருக்கிறதுனால நம்ம சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். இதுதான் இதோட ஆன்சர். கண்டிப்பா இது உங்களுக்கு புரிய நம்புறேன். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.